தலைமுடியை தொட்டாலே தோஷம் என்று வரும் பொழுது அதை காலால் தள்ளுவதோ அல்லது வேண்டுமென்றே மிதிப்பதோ என்ன மாதிரியான தோஷத்தை தரும் என்று சொன்னால், பாதச்சனியால் என்ன அவஸ்தைப்படுவோமோ அந்த அவஸ்தையானது வந்து சேர்ந்துவிடும். கால்களிலேயே அடிபட்டு கொண்டிருக்கும், பட்ட காலிலேயே படும் என்று சொல்வார்கள் தெரியுமா? மீண்டும் மீண்டும் காலிலேயே அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்டனையை பெற்று விடுவார்கள். ஆக காலால் சர்வ நிச்சயமாக தலைமுடியை மிதிக்க கூடாது. அதே போல உணவிலே ஒரு முடியானது வந்து விடுகிறது அப்படின்னு சொன்னா, இதற்கு நம்மவர்கள் எப்படி சொல்லி வைத்திருப்பார்கள் தெரியுமா? இப்படி சாப்பிடும்பொழுது முடி வந்துருச்சுன்னு சொன்னா உடனடியாக அந்த சாப்பாட்டினை சாப்பிடக்கூடாது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்லி இருக்கிறது. ஆனால் இதனால் என்ன ஆகும்னு சொன்னால், மன வருத்தம் உண்டாகி விடுமே என்ற காரணத்தினால் என்ன மாதிரி சொல்லி இருப்பான்னு சொன்னால், பரிமாறுபவர்களுக்கும் அதனை உண்பவர்களுக்கும் இடையே உறவு என்பது நீடிக்குமாம், உறவு பலப்படும் என்பது போல இவர்களாக சொல்லி வைத்திருப்பார்கள். இந்த கருத்தினில் சர்வ நிச்சயமாக உண்மை என்பது கிடையாது. பரிமாறுபவர்களுக்கும் அந்த தோஷமானது வந்து சேர்ந்துவிடும். என்ன மாதிரியான தோஷம்னு சொன்னால், சாஸ்திர ரீதியாக உணவிலே ஒரு முடியினை பார்த்து விட்டார்களே ஆனால் அவர்கள் அந்த சாப்பாட்டினை சாப்பிடாமல் அப்படியே எழுந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள்.